கலைஞர் FM நேயர்களுக்கு எனது வணக்கம். இன்று ஜூன் 3 முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவரை பற்றி எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். திருக்குவளை கிராமத்தில் பிறந்த மண்ணின் மைந்தன். தனது எண்ணத்தாலும் எழுத்தாலும் மக்கள் இதயத்தில் குடியிருப்பவர். இவர் இயற்றிய வசனத்தால் பல திரைப்படங்களுக்கு உயிர் கொடுத்தவர். பல கட்டுரைகள் எழுதி அதன் மூலம் மக்களை சுய சிந்தனையை சிந்திக்க நீர் ஊற்றி விதைத்தவர். கவிதை எழுதுவதில் காவிய தலைவன் இவர். முரசொலி நாளிதழ் தொடங்கி அதில் தமிழகத்தில் நடக்கும் நிகழ்வுகளை மக்களுக்கு அறியும்படி கொண்டு சேர்த்தவர். கை ரிக்ஷாவை ஒழித்து மனிதனாக மதிக்க சைக்கிள் ரிக்ஷாவை கொண்டு வந்தவர். குடிசை வாழும் மக்களுக்கு நிரந்தர வீடு கட்டுவதற்காக குடிசை மாற்று வாரியம் தொடங்கியவர். இந்தியாவில் முதல் முறையாக வேளாண்மை பல்கலைக்கழகத்தை பிறப்பித்தவர். பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு உரிமை சட்டத்தை கொண்டு வந்து பெண்களை உயர்த்தியவர். மகளிர் சுய உதவி குழுவினை முதலில் தொடங்கி வைத்தவர். சத்துணவு திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு முட்டை கொடுத்து மகிழ்ச்சி அளித்தவர். திருமண ஊக்கத்தொகை திட்டத்தை வகுத்து ஏழை பெண்களுக்கு உதவி செய்தவர். தமிழ் மொழியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக மெட்ராஸை சென்னையாக மாற்றியவர். கல்விக்காக பயணம் செய்வதே சுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக பஸ் பாஸ் திட்டத்தை கிராம மாணவர்களுக்கு வகுத்தவர். மாற்றுத்திறனாளி, திருநங்கை என்று பல படைப்புகளை படைத்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே தாயாக இருந்து கழகத்தை வாழ வைத்து இறந்தவர். மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்களின் மனதில் என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் நமது முத்துவேல் கருணாநிதி அவர்கள். நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் இருந்து சைலஜா கணேசன்.